நான் இருக்கும் வரை ஒரு சூர் மாத்திக்க மாட்டேன். காரணம் இது பதவிக்காக இந்த உடம்பு இங்க வரல. இந்த ரத்தம் என்பது ஒரு எம்எல்ஏ எம்பி வாங்கி பேருக்கு பின்னாடி எம்பி எம்எல்ஏ போட்டுக்கலாம். ஐபிஎஸ் இருந்ததே தூக்கி வீசிட்டு வந்தால் நான் இங்கே வந்திருப்பது பாரதிய ஜனதா கட்சி ஆட்சி கட்டளை அமர வைக்க வேண்டும் என்பதுதான் வந்திருக்கின்றேன். வரலாற்றுல இருந்துதான் கத்துக்கணுமே தவிர வடதின்ன பேப்பர்ல இருந்து எழுதக்கூடாது. நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. இவன் வடதின்ன பேப்பர்ல வரலாறு எழுதியிருக்கான். தலையா இருக்க மாட்டேங்கி காலம் இருக்க மாட்டேங்கி. சரி, இப்போ முருகர் வந்துருவாரு, வந்து கேட்பாரு, பழம் எனக்கு இல்லைன்னு சண்டை வரும். இப்படித்தானே கட்டிடுவாங்க. ஆனா அப்படி கிடையாது. அதுக்கு பிறகு என்ன நடக்கும் அப்படின்னா, உலகத்தை சுத்தணும் அப்படிங்கறதுனால முருகர் வந்து உலகத்தை சுத்த போயிருவாரு. அதனாலதான் வெளிநாட்டுல எல்லா இடத்துலயும் இருக்கும். மலேசியா, சிங்கப்பூர், பர்மா, பெரிய பெரிய நாட்டு, இந்தோனேசியா, சீனா அப்படின்னு எல்லா நாட்டிலயும் இருக்கும். ஏன்னா அவர் உலகத்தை சுத்தினதுக்கு அடையாளம் வேணும். அதனால அடையாளம் பதிச்ச இடத்துல எல்லாம் கோயில் இருக்கும். ஆனா அப்படியே சுத்தி போயிட்டு வரும்போது கடைசியில இலங்கை வந்து தூத்துக்குடி பக்கம் வரணும். அப்படி தூத்துக்குடி பக்கம் வரும்போது, இந்த மாகாணத்துக்குள்ள வரும்போது, திருச்செந்தூர் பக்கத்துல வரும்போது அவ்வை பாட்டி மூலமா கேள்விப்படுறாரு இந்த விஷயத்த. ஐயா, உனக்கு பழம் உனக்கு இல்ல, அண்ணன் ஜெயிச்சிட்டான், அந்த பழம் அண்ணனுக்கு கிடைச்சிட்டு அப்படின்னு சொன்னதுனால எப்படின்னு கேக்குறான் முருகன். போட்டி வந்து உலகத்தை சுத்துறது தானே, அவன் உலகத்தை சுத்தி இருக்க மாட்டானே, நான் தானே சுத்தி வந்தேன், அப்படி இருக்கும் அவனுக்கு எப்படி கிடைச்சிருக்கும் அப்படிங்கும்போது போட்டிங்கிறது உலகத்தை சுத்துறதுதான். ஆனா உலகம்னா என்ன? அம்மா அப்பா தான் உலகம், உலகம் தான் அம்மா அப்பா அப்படிங்கிற தத்துவத்தை முருகன் ஏத்துக்கிறான். ஆனா போட்டி அது இல்லை அப்படின்னு முருகன் சொல்றான். அதை எப்ப சொல்லணும்? போயிட்டு வந்தப்பறம் சொல்லணும், போகும்போது கேட்டுக்கணும். அடுத்தானே ஒரு 2 பேரும் போட்டி இருக்குன்னா, அப்போ நான் மட்டும் போறதா இருந்தா அப்போ அது எப்படி போட்டி ஆகும்? அப்போ 2 பேரும் நின்று 2 பேரும் ஒத்துக்கிட்டு அதுக்கப்புறம் தான் போகணும். அதானே போட்டி. அப்படியா சொல்லிட்டு உடனே உலகத்தை சுத்தணும், உடனே ஓடனா. இதைத்தான் பந்திக்கு முந்து படைக்கு பிந்துன்னு இந்த இடத்துல இருந்தா எடுத்தாங்க. இந்த விஷயத்துக்கு தான் பந்திக்கு முந்து படைக்கு பிந்துனா இந்த அர்த்தம் தான். படைக்குனா ஒரு போட்டியில வெற்றி பெறணும், ஒரு சண்டையில வெற்றி பெறணும் அப்படின்னா பிந்திரணும், யோசிக்கணும். ஆனா பந்திக்கு முந்து அப்படின்னா ஒரு வீட்டுல 2 மணிக்குள்ள சாப்பாடு அறிவிச்சிருக்காங்க அப்படின்னா அதுக்கு முன்னாடியே போயிடணும், 1 மணிக்கே போயிடணும். 3 மணிக்கு போனா அங்க சாம்பார் வாடிதான் இருக்கும், வேற எதுவும் இருக்காது, அண்டாதான் இருக்கும். அதனால இந்த 2 விஷயத்த தான் குறிக்கிறதுக்காகத்தான் அதை சொன்னாங்களே தவிர மற்றபடி முன்னாடி பின்னாடி எல்லாம் கிடையாது. அப்புறம் முருகன் இதை சொல்லும் போது முருகன் ஏத்துக்கல. அப்படிலாம் கிடையாது, எனக்கும் அவனுக்கு தான் போட்டி. உலகத்தை சுத்துறன்னா நீ உலகத்தை தான் சுத்தி இருக்கணும், அம்மா அப்பா சுத்தினாக்கினா அப்ப எனக்கு தெரியாதுல்ல அப்படிங்கிறான். அப்படின்னா நீ கேட்டு தானே போயிருக்கணும் அப்படிங்கிற அடிப்படையில இது வந்து சின்ன பிள்ளைங்க சண்டை. அதனால சின்ன பிள்ளைங்க சண்டை அப்படிதான் இருக்கும். அண்ணன் தம்பி, அக்கா தங்கச்சி, அண்ணன் தங்கச்சிங்கிற இதுக்குள்ள இப்படி சண்டை நடக்கும் தான். அந்த சண்டை தான் இந்த நிகழ்வு. ஹிந்தி அந்நிய மொழி, சமஸ்கிருதம் வடமொழி அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்க வாயில் தமிழ் நிக்காது. முத்தமிழ்ங்கிறது, 3 தமிழ்ங்கிறது, பதந்தமிழ்ங்கிறது, பைந்தமிழ்ங்கிறது, தீன் தமிழ்ங்கிறது எல்லாம் முத்தமிழ் மட்டும்தான். இயல் இசை நாடகம் கிடையாது. முத்தமிழ்னா சமஸ்கிருதம், ஹிந்தி, தமிழ், இந்த 3 சேர்ந்துதான் முத்தமிழ். தமிழுக்கு அர்த்தம் சொல்லணும்னா நீங்க ஹிந்தி தெரிஞ்சாதான் தமிழுக்கு அர்த்தம் சொல்ல முடியும். ஏன்னா ஹிந்திங்கிறது முத்தமிழ்ல வர 2வது தமிழ் ஹிந்தி. நாம பேசிட்டு இருக்கிறது சமஸ்கிருதம். அதாவது பதம், பகுபதம், பகாபதம். பகுப்பதமும் பகாபதமும் ஒண்ணு சேர்ந்ததுன்னா பதமாயிரும். பதத்தை பிரிச்சுக்கினா பகுப்பதமும் பகாபதமும்னு 2 பிரியும். அவ்வளவுதான். இந்த 2ஐயும் ஒண்ணு சேர்த்தா பதம், பதத்தை பிரிச்சா பகுப்பதம்,